கடலூர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் முழுமையாக வடிந்த வெள்ளம். 2 நாட்களுக்கு பிறகு தொடங்கியது போக்குவரத்து. தென்பெண்ணை ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் வரும் நிலையில் சாய கழிவுகளும் அதிகரிப்பு. ஓசூர் அருகே கிழவரப்பள்ளி அணையில் பொங்கி வரும் ரசாயன நுரை. கொடைக்கானல் உதகையில் கடுமையான பனிமூட்டத்தால் மக்கள் தவிப்பு. சென்னை, மயிலாடுதுறை, கடலூரிலும் பனிமூட்டம். பஞ்சாப் பொற்கோயிலில் முன்னாள் துணை முதல்வர் சுக்பீர் சிங் பாதலை நோக்கி துப்பாக்கிச் சூடு. பாதுகாவலர்கள் தடுத்ததால் உயிர் தப்பினார். சென்னை மாநில கல்லூரியில் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விடுதிகள் திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். தெலங்கானாவின் முழுகு மாவட்டத்தில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 5.3 பதிவான நிலையில் ஹைதராபாத்திலும் உணரப்பட்ட அதிர்வுகள். செங்கம் அருகே வினாடிக்கு 54,000 கனஅடி நீர் வந்ததால் பாலம் உடைந்ததாக அமைச்சர் ஏவாவேலு விளக்கம். ஆட்சியை குறைகூற எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்றும் அறிக்கை. சென்னை கோயம்பேட்டில் தக்காளி விலை 70 ரூபாயாக குறைந்தது. முருங்கைக்காய் விலை கிலோ 400 ரூபாயாக உயர்வு. உயர் ரக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தியதாக புகார். நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு. தமிழ்நாட்டில் இன்று முதல் கனமழைக்கு வாய்ப்பில்லை. மிதமான மழையே பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆந்திராவிலிருந்து மிளகாய் மூட்டைகளில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 845 கிலோ கஞ்சா. செங்குன்றம் அருகே வாகனத்தை மறித்து பறிமுதல் செய்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் பதவியை ஏற்க ஏக்நாத் ஷிண்டே ஒப்புக்கொண்டதாக தகவல். தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சராக தேர்வு செய்ய இன்று பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம். தென்கொரியாவில் அவசர நிலையை அமல்படுத்துவதாக அதிபர் அறிவிப்பு. நாடாளுமன்றம் நிராகரித்ததால் 6 மணி நேரத்தில் வாபஸ். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று மாலை விண்ணில் பாய்கிறது PSLV C-59 ராக்கெட். சூரிய ஆய்வுக்கான ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் 2 விண்கலங்களை அனுப்புகிறது இஸ்ரோ. விழுப்புரம் புறவழிச்சாலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அயனபாளையம் மற்றும் முத்தம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் வெள்ள நிவாரணம் கோரி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். குணாநிதி, என்ன கோரிக்கைகளை முன்வைத்து அந்த மக்கள் மறியலில் ஈடுபட்டிருக்கிறாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் அதாவது தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பார்த்தீங்கன்னா முத்தாம்பாளையம் கிராமத்தில் ஒரு பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒரு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 3 நாட்களாக இந்த வெள்ள பாதிப்பில் இருந்து மீளாத இப்பகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா உரிய நிவாரணம் கேட்டு தற்போது பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் என அனைவரும் பார்த்தீங்கன்னா தற்போது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் அமர்ந்து தற்போது தொடர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதன் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பார்த்தீங்கன்னா ஒரு கடும் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் இங்கு எங்களை பார்வையிட வரவில்லை என்றும் அதே போல உணவு, குடிநீர் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என கூறியும் தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்கா
விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் கண்டிப்பாக இங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே நாங்கள் வந்து மறியலை கைவிடும் என்கிற ஒரு கோரிக்கையை வச்சு தற்போது இந்த சாலை மறியலில் வந்து பொதுமக்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பொதுமக்களிடம் காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சாலை மறியல் காரணமாக கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தொலைவுகளுக்கு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா தற்போது பார்த்தீங்கன்னா நம்மோடு வந்து பேசுவதற்காக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கிறாங்க. நாம அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம வந்து கேட்போம். தற்போது பாத்தீங்கன்னாக்கா ஐயா ஓரம் வந்துருங்க. தற்போது பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சாலையில அமர்ந்தும் சாலையில படுத்தும் பாத்தீங்கன்னா தற்போது இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அம்மா நீங்க சொல்லுங்க, இப்ப என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன 4 நாளாவது சார், 4 நாளா கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, படுக்க இடம் இல்ல, அவ்வளோ கஷ்டப்படுறேன் சார். ஒருத்தவங்க கூட வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டீங்களா, என்ன பண்ண, ஏது பண்ண யாருமே கேட்கறது இல்ல சார். இது வரைக்கும் வருவாங்க பார்த்தா யாருமே வரல சார். அப்ப நாங்க எங்களுடைய வாழ்க்கையில என்னதான் சார் ஆகுது? புள்ளக்குட்டி வச்சு 4 நாளா வெளியே வரல சார். குழந்தைங்களுக்கு பால் இல்ல, தண்ணி இல்ல, ஒரு பிஸ்கெட் இல்ல, கரண்ட் இல்ல, நாங்க எப்படி சார் வாழறது? ஒருத்தவங்க கூட இந்த அரசாங்கத்துல இருந்து ஒருத்தவங்க கூட வரல சார். நாங்க என்ன பண்றது சொல்லுங்க? அரசாங்கம் எதுக்கு இருக்குது? இதுக்கெல்லாம் இல்லாம அரசாங்கம் எதுக்கு எங்களுக்கு? லாவண்யா கேட்டிருப்பீங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னாக்கா இப்பகுதி மக்கள் வந்து உணவு, குடிநீர் உள்ளிட்ட தற்போது பாத்தீங்கன்னா இந்த வெள்ள பாதிப்பு என்பது அவர்களை வெகுவாக பாதித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த சாலை மறியலில் வந்து அவங்க வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தொலைவுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து காவல்துறையினர் வந்து அவர்களிடம் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. தற்போது பாத்தீங்கன்னா அந்த வாகன நெரிசலை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரங்களுக்கு வந்து அணிவகுத்து நிற்பதை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த நிலையில் தான் பாத்தீங்கன்னா அந்த சாலை மறியல் என்பது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து வரக்கூடிய நிலையில தொடர்ந்து காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. விவரங்களுக்கு நன்றி குணாநிதி. புதுச்சேரியிலிருந்து ரெட்டிச்சாவடி வழியாக கடலூர் செல்லும் சாலையில் வெள்ளம் வடிந்து வந்தாலும் இதுவரை வாகன போக்குவரத்துக்கு அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்ற விவரங்களுடன் செய்தியாளர் இளவமுதன் இணைந்திருக்கிறார். இளவமுதன், என்ன காரணத்துக்காக இன்னும் போக்குவரத்து அங்கு சீராகல, எப்போ சீராகும் தெரிவிக்கப்படுது? அதாவது வெள்ளப்பெருக்கு பெருமளவில் குறைந்தாலும் புதுச்சேரி கடலூர் சாலையில் 2வது நாளாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்று நம்ம பார்க்க முடியுது, பாகூர் ஏரி வந்து முழுமையாக நிரம்பி தண்ணீரானது வெள்ளம் போல பாகூர் ஊர் மக்களை ஊரை சுற்றி வந்தது. அதனைத் தொடர்ந்து முள்ளோடை பகுதியில் வந்து போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டது. அதாவது புதுச்சேரி கடலூருக்கு முதல் பகுதியான முள்ளோடை பகுதியில் வெள்ளம் வந்து கிட்டத்தட்ட மாறுவளவு தண்ணீர் சென்றதால் அந்த கிழக்கு கடற்கரை சாலை, அதாவது புதுச்சேரி கடலூருடைய கிழக்கு சாலை நேற்று முழுமையாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இன்று முள்ளோடையில் தண்ணீர் வடிந்து நார்மலான நிலைக்கு அங்கு வந்தாலும் அதனை அடுத்து உள்ள கிருமாம்பாக்கம் ஏரியில் தண்ணீர் நிரம்பி அந்த பாகூர் ஏரியானது இப்பொழுது ரெட்டிச்சாவடி வழியாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போது நாம் பார்க்கும் சாலை வந்து ரெட்டிச்சாவடி சாலை. இது வந்து அருமையில் போடப்பட்ட சாலை என்று கூறப்படுகிறது. ஆனால் நம்ம நேரடியாக பார்க்க முடியும், இது வந்து பெயர்ந்து சுத்தமாக அந்த சாலையான வசதியே இல்லாத ஏற்பட்டிருக்குது. நாம் நேரடியாக பார்க்க முடியும், பெரிய பெரிய அளவுக்கு அனைத்து சாலைகளும் உடைந்திருக்கிறது. இந்த சாலையின் ஒரு பக்கம் முழுமையாக உடைந்திருந்தாலும் அடுத்த பக்கம் வந்து தண்ணீர் நிற்பதை நாம் பார்க்க முடிகிறோம். இதனால் தான் வாகன போக்குவரத்தை போலீசார் தடுத்து நிறுத்துகிறார்கள். மீறி உள்ளூர் மக்கள் வந்து இருசக்கர வாகனத்தில் செல்ல வேண்டிய சூழ்நிலை காரணமாக அவர் வருகிறார்கள். அப்பொழுது போக்குவரத்து பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் போன்ற அவசர கால வண்டியும் இந்த வழியில் தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதற்கும் போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. இந்த சூழலில் தான் நம்ம புதுச்சேரி கடலூர் சாலை வந்து முழுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. அபிஷேகப்பாக்கம் வழியாக தான் இந்த சாலைக்கு வாகனங்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி இளவமுதன்.